பட்டு சேலை காத்தாட. பட்டு சேலைன்னா இந்திய பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, அயல்நாட்டு பெண்களுக்கும் அலாதியான பிரியம். என்ன காரணம் தெரியுமா? முக்கியமா அந்த பட்டு சேலையோட பார்டர் மற்றும் அந்த முந்தானை, இந்த ரெண்டுலையும் உள்ள டிசைன் தான் முக்கியமான காரணம். பட்டு சேலையோட முந்தானையிலையும் பார்டர்லையும் வெள்ளி ஜெருகையால போடப்பட்ட அந்த டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த டிசைன்லாம் இவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும்ல. ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்க, ஒரு கோயிலோட பிரம்மாண்டமான தூண்கள்ல இருக்கக்கூடிய டிசைனை தான் காப்பி அடிச்சு இதுல போட்டிருக்காங்கன்னு சொன்னா நிச்சயமா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இதோ பாருங்க, 20 அடி 25 அடி உயரமுள்ள இந்த பிரம்மாண்டமான தூண்கள்ல ஒரு பக்கம் மட்டும் இல்ல, 2 பக்கம் மட்டும் இல்ல, சுத்திரும் ஏகப்பட்ட டிசைன்ஸ். எவ்வளவு நுணுக்கம், எவ்வளவு நுட்பமா இருக்கு பாருங்க. இதை பார்த்தா நமக்கு பிரமிப்பா இருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தூண்ல ஏதாவது ஒரு பகுதியை அப்படி சிதைச்சா கூட இந்த டிசைன்ஸ் உள்ளாரையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அங்க உள்ள சிவாச்சாரியார்களே. இது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த தூண்கள் எங்க இருக்கு தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில்ல இருக்கக்கூடிய மகா மண்டபம், பஞ்சாட்சர மண்டபம், வசந்த மண்டபம், இங்கெல்லாம் இந்த தூண்கள் இருக்கு. பெரிய பெரிய பட்டு நெசவு கம்பெனிக்காரங்கள்லாம் இங்கே வந்து இந்த டிசைன்களை போட்டோ எடுத்துக்கிட்டு போய் அதை காப்பி அடிச்சு அப்படியே முந்தானை டிசைன் செய்யறதுக்காக முயற்சி பண்றாங்களாம். ஆனா முழுமையா முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்களும் போங்க, போட்டோ எடுங்க, ரசிங்க. அந்த சிற்பிகளுக்காக ஒரு லைக்கும் கொடுங்க ப்ளீஸ்.